ஹாய் ஹலோ குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி ஏப்ரல் 5, டைம் சரியாக 9:30 AM. சரியா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கான ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். கலர் மாற்றணும், ஸ்பீடாக முடிச்சிருவேன். ஓகேவா? பெருசாக்கிக்கலாம். 18 கொஞ்சம் லைவாக இருக்கும், வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Questions from positive sentences. ஓகே, அவ்வளோதான். ஒன்று பெருசாக இருக்குமா, கரெக்டாக இருக்குமா? 16. உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்குள்ள வீடியோ முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. 1 ஓகேவா? ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிலரி வேர்ப் ஆர் இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னாடி கொண்டு போயிருங்க. ஓகே, ஆர் பி இன்ட்ரெஸ்டட்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் முன்னாடியே எடுத்திருக்கேன். ஆர் வி இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட், அவ்வளோதான். பிளேயிங்கிறது ஐஎஜி வெர்பு. நாம் கிரிக்கெட் விளையாடுவதில் விருப்பம் கொண்டிருக்கிறோமா, அவ்வளோதான். ரெண்டாவது, ஓகே, ஆர் யூ 50 years old? உனக்கு 50 வயது ஆகிவிட்டதா? ஆர் யூ 50 years old? அதே டெக்னிக் தான். நீங்கள் ஐஆமில் படிக்கும்போது ஆமை முன்னாடி கொண்டு போயிடுவீங்க. ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ்க்கெல்லாம் இஸ்ஸை முன்னாடி கொண்டு போயிடுவீங்க. ஓகேவா? ஓகே, மூணாவது, ஓகே, தே ஆர் யங்கர் தென் யூ. ஆர் தே யங்கர் தென் யூ, அவ்வளோதான். ஆர் தே யங்கர் தென் யூ. ஓகே, அவர்கள் உன்னை விட இளையவர்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 4. ஓகே, வி ஆர் ஓல்டர் தென் யூ. ஆர் வி ஓல்டர் தென் யூ? ஓகே, நாங்கள் உன்னை விட வயதானவர்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 4வதுல இருக்கும் ஆர் வி ஓல்டர் தென் யூ. நீங்கள் கவனிக்க வேண்டியது, அந்த ஆக்சிலரி வெர்பை நான் முன்னாடி கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆர் வி ஓல்டர் தென் யூ, ரொம்ப ஈஸி ஆங்கிலம். ஓகே, நீங்கள் விடாமல் படிக்கணும் மக்களே, சளைக்காமல் படிக்கணும் இந்த பிளேலிஸ்டோட. ஓகே, ஆர் தே, அடுத்தது ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களாலையும் முடியும், ஈஸி. 6வது, ஓகே, 5 வந்து வி ஆர் இண்டியன்ஸு, இது இங்கே வரணும் 6வதுல. 5வதுக்கு வந்து ஓகே, வி ஆர் இண்டியன்ஸ். ஆர் வி இண்டியன்ஸ், அவ்வளோதான். ஆர் வி இண்டியன்ஸ். ஓகே, ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி. சி, கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னாலே கேள்வி வாக்கியங்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? 7வது, ஆர் யூ சர்ப்ரைஸ்ட்? நீ ஆச்சரியப்பட்டாயா? ஆர் யூ சர்ப்ரைஸ்ட்? ஆர் யூ சர்ப்ரைஸ்ட்? 8வது, ஓகே, யூ ஆர் அமேஸ்ட். ஆர் யூ அமேஸ்ட்? ஆர் யூ அமேஸ்ட்? ஓகே, 9வது, வி ஆர் சாரி. ஆர் வி சாரி? முதல்ல வந்து தப்பு வந்துருமோன்ட்டுலாம் பயப்படாதீங்க. ஓகேவா? முதல்ல பேசி பழகுங்க. ஓகேவா? 10, ஆர் தே கன்ஃபியூஸ்ட்? ஓகே, ஆர் தே கன்ஃபியூஸ்ட்? இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கிறோம். ஐ ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹீ ஷி இட்டு, அது கூட இஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஆருக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். ஆரில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இப்போது அந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதாவது ஆர் யூஸ் பண்ணி பயன்படுத்தின அந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? 11, ஆர் வி சேட்? நாம் வருத்தப்படுகிறோமா? ஈஸியாக இருக்கா? 12, ஓகே, ஆர் யூ தேர்ஸ்டி? நீ தாகமாக இருக்கிறாயா? ஆர் யூ தேர்ஸ்டி? 13, ஓகே, ஆர் தே ஃப்ரம் இந்தியா? அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகிறார்களா? ஆர் தே ஃப்ரம் இந்தியா?
13 அதானே? ஆமாம். ஆர்தே ஃப்ரம் இந்தியா முடிஞ்சது. 14. ஓகே. வி ஆர் ஸ்லீப்பி. ஆர் வி ஸ்லீப்பி? நாம் தூக்கத்தில் இருக்கிறோமா? இல்லைன்னா தூக்க கலக்கத்தில் இருக்கிறோமா? அது மாதிரி. ஓகேவா? ஆர் வி ஸ்லீப்பி? 15. பாருங்க எவ்வளோ ஈஸி பாருங்க. 15. தே ஆர் பிஸ்னஸ் உமன். ஆர் தே பிஸ்னஸ் உமன்? அவர்கள் வியாபார பெண்மணிகளா? அப்படிங்கிற மாதிரி. ஆர் தி ஆர் தே ஒண்ணுமே பண்ணல நானு. என்ன பண்ணியிருக்கிறேன்? ஆற முன்னாடி கொண்டு போயிட்டேன். அவ்வளோதான். ஆர் தே பிஸ்னஸ் உமன்? 15. 16. இங்க பாருங்க. ஓகே. ஆற கொண்டு போயிடுறேன் முன்னாடி. ஆர் மை ஃபேவரட் கலர்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ. தவறோ தப்போ அதை பற்றிலாம் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன ரூல் என்னன்னா அந்த ஆக்சுவலி வெர்பு ஐஎம்லையும் சரி, ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ்லையும் சரி. ஓகே. அதே மாதிரி இந்த ஆர்லையும் சரி. ஓகே. தே ஆர், வி ஆர், தோஸ் ஆர், தீஸ் ஆர், இதில் எல்லாத்துலேயுமே அந்த ஆக்சுவலி வெர்பை முன்னாடி கொண்டு போயிடுறீங்க. அவ்வளோதான். முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா அது கேள்வி வாக்கியமாக மாறிடும். ஒன்று கவனத்தில் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்கிறோம். ஓகேவா? வெர்ப வினைச்சொற்களை அவ்வளவா நம்ம பயன்படுத்தலை. ஓகே. இந்த கன்ஃபியூஸ்டுலாம் வினைச்சொல் கிடையாது. முன்னாடி சொல்லிட்டேங்க. அது வினைச்சொல் மாதிரியே இருக்கும். அதாவது வெர்பு கிடையாது. ஓகேவா? ஓகே. 17. யுவர் நோட் புக்ஸ் ஆர் ஆன் த சேர். ஆர் யுவர் நோட் புக்ஸ் ஆன் தி சேர். 18. ஓகே. ஆர் தோஸ் க்ளோத்ஸ் மைன்? அவ்வளோதான். ஆர் தோஸ் க்ளோத்ஸ் மைன்? ஓகே. 19. ஓகே. ஆர் தீஸ் திங்ஸ் யுவர்ஸ்? ஆர் தீஸ் திங்ஸ் யுவர்ஸ்? 20. ஓகே. ஆர் யூ பிரில்லியன்ட்? நீ புத்திசாலியா? முடிஞ்சதா? ஓகே. ஆர் தீஸ் திங்ஸ்? பாருங்க, அந்த ஆறு ஒண்ணுமே பண்ணல, ஆறை முன்னாடி கொண்டு போயிட்டோம். சரியா? ஓகே. இப்போ ஸ்பீடாக என்ன பண்ணுறோன்னா, ஓகே, அதான் ஒக்காபுலரிக்குள்ளே நுழையிறோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆந்த்ரோபோஸ் பார்த்தோம். மனித மனிதம், மனித இனம், ஆந்த்ரோபோஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒக்காபுலரியில் இருக்கோம். இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸி. ஓகே. ஒக்காபுலரியில் இன்னைக்கு பார்க்குற வார்த்தை வந்து இந்த வார்த்தை. ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸைன். ஓகே. மிஸ்ஸைன்னா அது ஒரு கிரேக்க சொல். அது ஆங்கிலத்துக்கு போகுது. மிஸ்ஸைனும் ஆந்த்ரோபோஸும் ரெண்டுமே ஆங்கில சொல்லுக்கு போகுது. சாரி, ஆங்கிலத்துக்கு போகுது. ஆங்கிலத்திலேருந்து ஒரு வார்த்தை உருவாகுது. அதுதான் இந்த வார்த்தை மிஸ்ஆந்த்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸுங்கிறது மிஸ்ஸைன்லேருந்து வந்துச்சு. ஓகே. ஆந்த்ரோபோஸ்லேருந்து இந்த ஆந்த்ரோ. ஸோ பாருங்க, மீனிங் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். எ பர்சன் ஹூ ஹேட்ஸ் ஹியூமன். மனித இனத்தை வெறுப்பவர். அவ்வளோதான். புரிஞ்சதா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆந்த்ரோபோஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோஸ்லேருந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. ஓகே. பாருங்க, வேணும்னா நான் மீனிங் சொல்கிறேன். ஆந்த்ரோபாய்டு பாருங்க, எல்லாத்துலேயும் ஆந்த்ரோன்னு வரும். ஆந்த்ரோன்னு வந்துச்சுன்னா அது மனித இனம் சம்பந்தமான ஒரு சொல் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் முழிக்க மாட்டீங்க. ஆந்த்ரோபாய்டுன்னா ஓகே, அதாவது மனித குணாதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய குரங்கு இனம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஏப்ஸ்னா மனித குரங்கு. இங்க இருக்கு இல்லையா இந்த ஏப்ஸ். ஓகே. அதனால் மனித குரங்குகள். ஓகே. அப்புறம் பாருங்க அடுத்த வார்த்தை. ஓகே. ஆந்த்ரோபோசென்ட்ரிக். ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது
எப்படி சொல்றது, அதாவது மனிதத்திற்கு விருப்பமான அப்படிங்கிற மாதிரி வரும். ஆந்த்ரோபோசென்ட்ரிக், ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிலாந்த்ரோபிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த்ரோ வருது பாருங்க. ஓகேவா, எ பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேன்கைண்ட், மனித இனத்தை நேசிப்பவர். பார்த்தீங்கன்னா இந்த இஸ்டுலாம் நான் முன்னாடியே பற்றி எடுத்திருப்பேன். இந்த இஸ்டுன்னு எங்கே வருதோ, ஓகே, இந்த இஸ்ட் புரியுதா, இந்த இஸ்டுன்னா ஒரு துறையில் சிறந்தவர் அப்படிங்கிற அர்த்தம். இல்லைன்னா ஒரு ஃபீல்டில் இயங்குபவர், சயின்ஸில் இயங்குபவரை சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி வந்து அதாவது வயலின் வாசிப்பவரை வயலினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தெரபிஸ்ட். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஓகே, மனித இனத்தை நேசிப்பதில் நேசிக்கும் துறையில் இருப்பவர் வந்து பிலாந்த்ரோபிஸ்ட். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம டைட்டிலில் சொன்ன மாதிரி, அதாவது இந்த வீடியோ டைட்டில் இருக்கிற மாதிரி இந்த மிசைனுக்கு பார்த்துட்டோம். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிசைனும் ஆந்த்ரோபோஸும் ரெண்டுமே கிரேக்க சொற்கள், கிரீக் வேர்ட்ஸ், கிரீக் ரூட் வேர்ட்ஸ். ஓகே, நீங்க இது மாதிரி வந்து ரூட் வேர்ட் ஒன்று போட்டிருக்கணும், கிரீக் ரூட் வேர்ட் பேங்க். ஓகே, அதே மாதிரி லாட்டின் ரூட் வேர்ட் பேங்க்னு ஒன்று போட்டுக்கணும், அதே மாதிரி பிரெஞ்சு ரூட் வேர்ட் பேங்க்னு ஒன்று போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே மக்களே, அவ்வளோதான். ஓகே, பாய், டேக் கேர்.